இங்கே தெரியுதுல்ல, இந்த தர்பூசணி வந்து வெளியில் நல்லா டார்க் க்ரீன் கலரில் இருக்குது, உள்ள ரெட் கலரில் இருக்குது. இதோட யூசஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பழம் பேர் தான் வந்து கீரன். இந்த தர்பூசணி பழம் வந்து எப்படின்னா, வெளித்தோற்றம் வந்து கரும் பச்சை நிறத்தில் இருந்தாலும் உள்ளே வந்து அதோட தோல் வந்து மென்மையாக இருக்கும், வெண்ணிறத்தில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ருசித்து சாப்பிட்றதுக்கும் சாறு வந்து நிறைய இதில் வந்து தண்ணி இருக்கும், கருப்பு பழுப்பு நிறம் வந்து இருக்கும் இதோட விதையும். இது வந்து சுமார் 12% முதல் 14% வரைக்கும் வந்து இந்த இனிப்பு தன்மை வந்து இருக்கும். இது அஸ்ஸாம் இந்த மாதிரியான மாநிலங்களில் தான் வந்து இது இதாகிடுச்சு, அறுவடை ஆணுச்சு போன்ற இடங்களில் இருக்குது. இதில் வந்து 90 நறுக்கி எலுமிச்சை சாறும் புதினாவும் சேர்த்து சாப்பிட்டா இன்னும் வந்து இந்த பழம் வந்து சுவையாக இருக்கும். அடுத்து வந்து வெளியில் மஞ்சள் இருக்குது, உள்ள வெள்ளை கலரில் இருக்குது தர்பூசணி. அதோட நன்மை என்னன்னு தெரியுமா? இதோட நேம் வந்து விசாலா. இது வந்து வெளியில் வந்து ஹார்டாக இருந்தாலும் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். இது வந்து உள்ளே வந்து வெள்ளை மஞ்சள் கலர்லேயும் உள்ளே வந்து சிவப்பு கலர்லேயும் இருக்குது. இது மென்மையான தன்மை இருக்குது. இதில் வந்து 12% வந்து இனிப்பு இருக்குது. 2.5 கிலோ எடை வரைக்கும் வந்து இது வந்து பழுக்கும். பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்களில் வந்து இது விளைய வச்சுருக்காங்க. இது வந்து பாதாம் சேர்த்து அந்த ஐஸ்கிரீமாகவும் பேப்சிகமாகவும் பழச்சாராகவும் தயிரும் அது மாதிரி பால் போன்ற குச்சி ஐஸு இது மாதிரி தயாரிக்கிறதுக்கு வந்து இந்த வாட்டர் மிலனை வந்து விசாலா அப்படிங்கிறத வந்து பயன்படுத்தியிருக்காங்க. வெளியில் பேல் க்ரீன் கலரில் இருக்குது, நல்லா டார்க் கலர் இதில் வந்து வரி குதிரை மாதிரி ஜீப்ரா மாதிரி வந்து என்ன லைன் போட்டிருக்கு. அந்த வாட்டர் மிலன் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் வந்து யூசஸ் தருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? இதோட பேர் நம்தாரி. இந்த நம்தாரி வந்து அடர் சிவப்பாகவும் இருக்குது, சற்று வந்து நீண்டும் காணப்படும். இது வந்து இனிப்பாகவும் சாறு மிகுந்ததாகவும் இருக்கும். இருந்தாலும் வந்து இது வந்து இந்த கீரன் விஷாலாவை விட இந்த நம்தாரி வந்து கொஞ்சம் வந்து அதோட இனிப்பு சுவை வந்து கம்மியாக தான் இருக்குது. இது மராட்டியம், பஞ்சாப், ஆந்திர பிரதேசம் அந்த மாதிரியான மாநிலங்களில் வந்து இதை வந்து விளைய வைக்கிறாங்க. இதில் வந்து சாறு இருந்தாலும் இதில் வந்து என்ன சாறு இருக்கும்போது அர்ஜினைன் அப்படிங்கிற அமினோ அமிலமும் இன்சுலின் அப்படிங்கிற எதிர்ப்பை வந்து குறைக்கிறதுக்கு வந்து உதவுது அப்படின்னு சொல்லிட்டு சில ஆய்வுகளில் வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விதமான தர்பூசணி பழம் என்ன அப்படின்னா நிறைய விதமான பிளேசஸில் வந்து கிடைக்குது. இப்போ வந்து சீசனல் ஃப்ரூட்டாகவும் வந்து இந்த வாட்டர் மிலன் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. வெளியில் வந்து மஞ்சள் கலரில் இருக்குது இந்த தர்பூசணி, உள்ள சிவப்பு கலரில் இருக்குது. இது வந்து என்னென்னலாம் வந்து நம்மளுக்கு பயன் தருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? இதோட நேம் வந்து அரோஷி. இது வந்து என்ன அப்படின்னா, தர்பூசணி வந்து கரும்பச்சை நிறத்தில் இருந்தாலும் வெளியில் வந்து உள்ளே வந்து எல்லோயிஷ் கலரில் வந்து இருக்குது. இது வந்து சற்று இனிப்பு சுவை கம்மியாக தான் வந்து இதில் வந்து இனிப்பு சுவை இருக்கும். இதில் வந்து சிட்ருலின் அப்படிங்கிறத ஒரு இது வந்து இருக்குது, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. உடலில் வந்து அர்ஜினினாக வந்து அந்த சிட்ருலின் வந்து மாற வைக்குது. அந்த அமினோ அமிலங்கள் எல்லாமே வந்து நைட்ரிக் ஆக்சைடை வந்து உற்பத்தி செய்கிறதோட நம்ம ரத்த நாளங்களில் வந்து நல்ல தளர்வு கொடுத்து ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு வந்து இந்த ஒரு வாட்டர்மெலன் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கோடை காலத்துலேயும் வந்து இது வெப்பத்தை தணிக்குது. இந்த 4 வகையான தர்பூசணி பழமும் இவ்வளோ விதமான நன்மைகளை தருதா? அப்போ என்ன பண்ணணும் இனிமேட்டுக்கு? ஒவ்வொரு தர்பூசணியும் செலக்டபிளாக வந்து என்னென்ன சீசனில் கிடைக்குதோ அப்பப்போ அதை என்ன பண்ணிடணும், சாப்பிடணும். தேங்க்யூ.